பாருங்கள் பால் கேசரி ஆகிடுது. என்னுடைய சேனல் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிறா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் காட்டும். டச் பண்ணலாம் வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பிறகு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால் கேசரி பண்ணுறதை பார்க்குறக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை 2வது வெள்ளிக்கிழமையில் இருக்கோம். நாம் இன்றைக்கி இதுக்கு அம்பாளுக்கு ஸ்வீட்ஸ் பார்க்கலாம். ஸ்வீட் பண்ணணும். அம்பாளுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் பாயசம் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணலாம். நான் இன்றைக்கி பால் கேசரி அப்படின்னு பண்ணலான்ட்டு இருக்கேன். பியூராக பால்லையே, பால் நெய்யிலேயே. அதுக்கு இது ஒரு இந்த கப்பால் 1 கப் ரவை எடுத்துகிட்டு இருக்கேன். அதே அளவுக்கு தான் இது 1.5 கப்புக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் சர்க்கரை கம்மியாக வேணும்னா நார்மலாக இருக்கும் 1.5 கப்பு. ஜாஸ்தி வேணும்னா 2 கப் எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கப்பாலே 2 கப் பால் விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம் ரவையை. அதுக்கப்புறம் நெய் 1 கப் எது எடுத்துக்கிறோமோ அதில் 1 கப்பு நெய் எடுத்துக்கலாம். பால் கேசரி ரவை நல்லா செவக்க வறுத்த ரவை தான் இருந்தாலும் வறுத்துக்கலாம். நம்ம காய்ச்சி ஆறுன பால் விடுங்கோ, சுட சுட விட வேண்டாம். கொஞ்சம் வெதுன்னு காய்ச்சி ஆறுன பால் விடுங்கோ. இதோ பாருங்கள், இதில் பால் விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம்னா ஊறட்டும். கலந்து விட்டு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். இதே கப்பால் 1 கப் நம்ம நெய் எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை அதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கேசரி பவுட்ரு போட்டுக்கலாம். ஃபுட் கலரில் அதுவும் வேண்டாம், இதே சரியாக இருக்குன்னா அப்படியே விட்டுருங்கோ. நல்லா ஊறட்டும். அது ரவை நல்லா கலந்து விட்டுட்டாதான் ஊறும். ஊறட்டும், 5 நிமிஷம் ஊறட்டும். காட்டு பண்ணுங்க. இதில் 1 கப் நெய் விட்டுக்கலாம். பச்சைக்கல் பூரை எடுத்துகிட்டு இருக்க பாருங்கள், 1 பிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ரவையிலேயே போட்டுடலாம். நம்ம பால் விட்டு கரைச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அந்த ரவையிலேயே போட்டுடலாம். இதில் இப்போ முந்திரி திராட்சையை இது வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டு கேரமலைஸ் பண்ணணும். பாருங்கள், ஒரு 8 முந்திரி உடச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 10-15 திராட்சை எடுத்துகிட்டு இருக்கேன். முதல்ல இதில் முந்திரி போட்டுருவோம். ஸ்வீட்டே தான் பண்ணணும்ல, பாயசம் பண்ணலாம். ஏன்னா லலிதா சாஸ்திரத்தில் பாயசான பிரியாயை நமகன் இருக்குது. அதனால் பாயசம் பண்ணலாம். ஏதாவது ஒன்று லக்ஷ்மிக்கு வெள்ளத்தில் பண்ணணும். அதே மாதிரி பச்சை கற்பூரம் ரொம்ப விசேஷம். வாசனை இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வருவா. அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா பச்சை கற்பூரம் போட்டு பண்ணணும். எங்கே வாசனை இருக்கோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருப்பாள். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சர்க்கரை போட்டு கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இந்த பிறகு இதில் சர்க்கரை போட்டுடலாம். அப்படியே கேரமலைஸ் ஆகட்டும் இந்த சர்க்கரை இந்த நெய்யிலேயே. அப்படியே தேன் கலராக ஆனால் போதும். இப்போ பாருங்க இந்த மாதிரி கேரமலைஸ் ஆனாலே போதும். கலர் மாறி இருக்கு. நாம் கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன். இப்போ நாம் வந்து அடுப்பு ரொம்ப சிம் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த பால் வந்து மேலெலாம் தெளிச்சிடும். இது அப்படியே கரைஞ்சிடும் இந்த சூட்டுக்கு. இது பாருங்க அப்படியே சர்க்கரை கரைஞ்சிரும். ஏன்னா வந்து நமக்கு இந்த ஹீட் இருக்கு இல்லையா, தண்ணே விடலை, நம்ம ஜலமே விடலை, பியூராக நெய் பால். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அந்த சர்க்கரை போட்டுனே நம்ம இது விடும்போது கொஞ்சம் அப்படியே கட்டி தட்டும். கேரமலைஸ் ஆன சர்க்கரை பயந்துக்க வேண்டாம், அந்த ஹீட்டுக்கே வந்து அப்படியே நமக்கு உருகி கொடுத்துரும். பால் நெய் மட்டும் விட்டு தண்ணே விடலை, பால் நெய் கேசரி. இந்த முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இன்னும் அந்த சூட்டுக்கே வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும்.